இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாட்ட சாட்டமான பையன், நல்ல பலம், சின்ன வயசாதான் இருக்கணும், நல்ல வளர்த்தி என் கையில இருந்து தப்பிச்சிட்டான். மறுபடியும் அவன் கைய புடிச்சு பார்த்தனா அவன் தானான்னு சொல்லிடுவேன். சரிப்பா, டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன கவிதா, உன் புருஷ பயங்கரமா பாசத்தை பொழிஞ்சிட்டு போறான். அவர் அப்படிதான் மாமா. மாமா எல்லாமே வச்சுட்டு சாப்பிடுங்க. வரலட்சுமி. கவிதா. ஆம் பாட்டி. மா பாய் மா. என்ன கேசவா, அத்தை எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க? ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, நம்ம டைம் ஆச்சு, கிளம்பலாம். அம்மா, நீங்க மறுபடியும் அவனை கண்டுபிடிச்சா எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. ஆமா, என்னம்மா தொலைஞ்சு போச்சு? அது நீங்க முதல்ல அவனை கண்டுபிடிங்க, அப்புறமா நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். என்ன டேய், என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லடா, நீ போ. அது வந்து நம்ம துளசிக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, அத பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு சந்தோஷம். இது சந்தோஷத்துல வந்து கண்ணீர் தான். எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அதை நான் உன்கிட்ட தானடா சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல, சொல்றேன்ல, நீ போ. பார்த்து பத்திரம் போயிட்டு வா. மா, என் மனசுல இருந்த பாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல. நானே இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கணும். இப்போ என்னால உங்க நிம்மதி கெட்டு போச்சு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல துளசி. இந்த பிரச்சனைய நீ என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். பாத்துக்கலாம், விடு. ஐம் சாரி மா. இந்த பிரச்சனைக்கு ரேவதியோட அம்மா தான் ஒரு வழியை காட்டணும்.